So the seat numbers are there on top, ma'am. Okay. Thank you. And your seat is 9D. It is in the front. Okay. Thank you. Good morning. இவங்கெல்லாம் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலேருந்து திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. செவி மற்றும் பேச்சுத்திறன் குறைபாடு இருக்கிற பசங்க வந்திருக்காங்க. இவங்களாம் வந்து பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் வந்து பிரகாஷ் பழனி, ஃபவுண்டர் அண்ட் சிடிஓ ஆஃப் பிஸ்னஸ் கோர் சொல்யூஷன்ஸ். எனக்கே வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. இவங்களால் வந்து கம்ப்யூட்டர்ஸில் வந்து படிக்க முடியும் அப்படின்றது. அப்படி இருக்கும்பொழுது நான் வந்து நாங்கள் எதுக்காக இது வந்து ஆர்கனைஸ் பண்ணோம்னா, இது வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக ஒரு டூ டிஃப்ரெண்ட் குரூப்புக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். ஒன்று வந்து இவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் வரணும் அப்படின்றதுனால. ஏன்னா இவங்க வந்து படிக்கிறாங்க, படிச்சுட்டு இவங்களால் ஐடி துறைக்குள்ளே வர முடியும்னா கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. அந்த சேலஞ்சை வந்து எப்படி பிரேக் பண்ணி அவங்க மேலே வரணும், அதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அவங்க வந்து இந்த ஃப்ளைட்டில் போகிறாங்க. இது வந்து அவங்களுக்கான இன்ஸ்பிரேஷன். அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் இங்கே வரணுன்ற இதை பார்த்தாங்கன்னா, அவங்களால எங்கள் கம்பெனி வந்து ஒரு விசிட் பண்ணாங்கன்னா அவங்களால கண்டிப்பாக அவங்களுடைய இன்டர்னல் லிமிட்ஸை தாண்டி வர முடியும் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அது இல்லாமல் ரெண்டாவது குரூப்புக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போ என்ன மாதிரி ஐடி கம்பெனிஸ் ரன் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு வந்து ஆட்கள் தேவை. அந்த மாதிரி ஆட்கள் தேவைன்ற போது இவங்கள மாதிரி பீப்புளையும் வந்து கன்சிடர் பண்ணாங்கன்னா அது வில் பி பெட்டர். ஏன்னா இவங்களால கண்டிப்பாக பண்ண முடியும். எங்களோட டீம்லேயே ஒருத்தவங்க இருக்காங்க, அனிதான்னு சொல்லிட்டு. அவங்க தான் வந்து இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க, மேக் தம் ஜாப். ஸோ இப்போ எங்களால் பண்ண முடியுதுன்னா மற்றவங்களாலையும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணால் இவங்கன்னு இல்லாமல் வேறு மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருந்தாலும் அவங்களையும் வந்து மற்றவங்க வந்து ஆன்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணால் இங்கே வந்து ஒரு சமமான நிலையை கொண்டு வர முடியும்னு நாங்கள் வந்து திடமாக நம்புகிறோம். அதனால தான் வந்து இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் ஆஸ் அ கம்பெனி வந்து எங்களோட கம்பெனியோட பர்பஸே வந்து டு கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பீப்புள் கமிங் ஃப்ரம் சேலஞ்சிங் பேக்ரவுண்ட்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட், சிங்கிள் பேரண்ட் இருக்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க பசங்க. ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தேன்றதுனால கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போதே வி ஹேட் தட் பர்பஸ். அதை வந்து நாங்கள் இப்போது ஒரு 6 இயர்ஸில் ஒரு 200 பீப்புளுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்க வந்து எங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த 200 பீப்புள் 5 இயர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப லாங்காக பட்டது. அதை வந்து எப்படி ஃபாஸ்டராக வந்து நிறைய பேர் கொடுக்க முடியும்னு யோசிக்கும் போது தான் வந்து அகாடமி ஒன்று லான்ச் பண்ணோம். அகாடமி வந்து ஒரு 100 பீப்புள், ஒரு வருஷத்துக்கு 100 பீப்புளை நம்மளால் மார்க்கெட்டுக்கு வந்து ஜாப் ரெடி ஆக்கி அனுப்ப முடியுமான்றதுனால அப்படியே ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பிக்கும் போது எங்கள் டீமில் அனிதான ஒருத்தவங்க வந்து இந்த காலேஜ் வந்து படிச்சுட்டு வந்தவங்க வந்து அவங்க வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பண்ணலாமா அப்படின்ட்டு. அப்போ வந்து இவங்க டைரக்டர்ஸ் ரீச் பண்ணி கேட்டபோது நீங்கள் எங்ககிட்டே வந்து எங்கள் காலேஜ்லேயே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி தான் வந்து இது வந்து ஒரு ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ கடந்த ஒரு 4-5 மாதமாக வந்து நம்ம அனிதா வந்து அங்கே போய் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அனிதா, விஷ்ணு, பிரீத்தின்னு ஒரு 3 பேர் திருச்சியே இருந்து இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வேலைவாய்ப்பும் வந்து கொடுக்குறோம். ஏன்னா இப்போ அனிதா கொடுத்தா மாதிரி அவங்க ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்களால பண்ண முடியும்ட்டு. அதனால் இதுலேயே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க, இதில் உண்மையிலேயே இந்த லிமிட்டை தாண்டி யார் வெளியே வராங்களோ அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுக்கு வந்து தயாராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நெட்ஒர்க்கில், என்னுடைய ஃபவுண்டர்ஸ் நெட்ஒர்க்கில் வந்து நான் ரீச் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரீச் அவுட் பண்ணி அவங்களையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு. பிரகாஷ் பழனி, ஃபவுண்டர் சிடி ஆஃப் பிஸ்னஸ் கோர்ஸ்.